லாஸ்ட் மேட்ச் ஃபார் த டே, மேட்ச் நம்பர் 194 ஓட முதல் பால். ஸோ மேட்ச் யாருக்கு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிடிஎம் பாய்ஸ் ஃப்ரம் பெருந்தண்டலம் அலோன் வாரியர்ஸ் ஃப்ரம் அருங்குன்றம். மேட்ச் நம்பர் 194 அண்ட் ஓவராலாக அண்ட் இன்னைக்கு நாளுக்கான லாஸ்ட் மேட்ச் நம்பர் 11 ஃபார் டே நம்பர் 18. ஓ மை காட், ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, ஆனால் காலில் தான் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி அப்பீல் பண்ணார், லைட்டாக அப்பீல் பண்ணார், ஆனால் எதுவுமே பாதிப்பு இல்லை. சூப்பர் பாலுங்க, திரும்பவும் லெக் சைடில் காலிலேயே போடப்பட்ட பந்து, செம்மையாக பவுலிங் போட்டுட்டு இருக்காங்க. ஒரு மேண்டட்ரி பவர் பிளே, முதல் ஓவர் ரன்ஸே கொடுக்காம கட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். எப்பா இந்த ஷாட் தாங்க ஒரு 2 பாலா ட்ரை பண்ணாரு, இந்த முறை கனெக்ட் ஆச்சு. டாஸ் வென்ற பிடிஎம் பாய்ஸ் நாங்கள் ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறோம் அப்படின்னு சூஸ் பண்ணாங்க. செம்ம 6, அந்த ஒரு ஷாட்டுக்காக தான் ஒரு 2 பால் ட்ரை பண்ணார். முன்னாடி படலை, பட்டை எங்கே போகும்னு காமிச்சிருக்காருங்க. சீரியஸாக சொல்கிறேன், பட்டை ஷாட்டு அடித்த உடனே தெரிஞ்சு வச்சு கோட்டிவாக்கம், பாலவாக்கம், நீலங்கரை, ஈஞ்சப்பாக்கம் தாண்டி கோவலத்தையும் தாண்டி போயிடுச்சு அப்படின்னு. படலை, இந்த முறை கோயம்பேட்லேயே தான் வண்டி அப்படின்னு நின்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். எஸ், அதோட ஒரு முடிவுக்கு வருது. முதல் ஓவர் ஒரு மேண்டட்ரி பவர் பிளே முடிவில் 6, ஒரு 6 மட்டும் பார்த்தோம். 6 ஃபார் நோ லாஸ். ஓலிவுல விஜய் 2வது ஓவர் போடுவதற்கு முதல் ஓவர் முடிவில் 6 ஃபார் நோ லாஸ். அலோன் வாரியர்ஸ் அரங்குன்றதுக்காக 2வது ஓவர் போடுவதற்கு வந்திருக்கிறார் விஜய். நிறையா அந்த யார்க்கிங் லென்த்து அந்த ஸ்லாட் பால்ஸ் இங்கே போட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபீல் செட்டாக வச்சுருக்காங்க. ஒரு லாங் ஆன், ஒரு லாங் ஆஃப், டீப் மிட் விக்கெட், ஒரு டீப் ஸ்கொயர் லெக் கூட இல்லை, இன்ஃபேக்ட் இல்லை. ஃபீல் செட்டே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. கண்ட்ரி டீப் மிட் விக்கெட் வச்சுருக்காங்க. ஷார்ட் ஸ்கொயர் லெக் தான், ஒரு ஸ்வீப்பர்ஸ், லாங் ஆஃப் அண்டு முதல் பாலே எனிவேஸ் ஒரு சிங்கிள் அண்ட் அந்த சிங்கிளோட சிரஞ்சீவ் ஆஃப் த மார்க் இருக்காரு. ஏப்பா சுற்றுறாருங்க. சீரியஸாக சொல்கிறேன், இவர் பேட்டில் ஒரு 2 பால் டாட் பால் ஆடினாலும் 3ஆவது பால் பட்டுச்சுன்னா எங்கேயோ போகும். டைம் பண்ணாருன்னா பாலை எங்கேயோ தூக்கி கடாசுவார், எங்கேயோ கடாசிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். எஸ், இதை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு பெரிய ஷாட், ஆனால் இந்த மாதிரி டைமிங் கரெக்டாக இல்லை. கிடைச்சதோ ஒரே ஒரு ரன்னு. பெரிய ஷாட்டுக்கான ஒரு முயற்சி, வைடு. ஷாட்டு அடிச்சாரு, வேடிக்கை மட்டும் பார்க்கலாங்க.
இந்த முறை டைமிங் பத்தல. ஸோ இதுதான் ஓவரால் சம்மரியாக இது வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. ஒரு ஷாட் அடிச்சாங்க, நல்லா டைம் பண்ணி வெளியே கடாசுறாங்கன்னா 4 பால் ஒரு ஸ்விங் பண்ணி பாலை மிஸ் பண்ணி டாட் பால்ஸும் ஆடுறாங்க. அதே மாதிரி சில ஷாட்ஸ் ஆடுறப்ப டைமிங் கொஞ்சம் மிஸ்கியூ ஆகிக்கிட்டு இருக்கு. அண்ட் லாஸ்ட் பால் ஆஃப் தி செகண்ட் ஓவர், 16க்கு நோ லாஸ். முடிஞ்சு போச்சுங்க. அதோட ஓவர் ஓகையாவாகுது. எஸ், 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 16க்கு நோ லாஸ். ரெண்டு ஓவர் முடிவில் 16க்கு நோ லாஸ். அண்ட் 3வது ஓவர். தேங்க்யூ. பவுலிங் உள்ள லோகேஷ் வந்திருக்காரு. முதல் பால் அடிச்சாருங்க. ஷாட், செம ஷாட். ஸ்வீப்பர்ஸ் ரீஜன் மேல ஒரு 6. மூணாவது ஒரு ஸ்டார்டிங்கே ஒரு 6. இந்த முறை நோ பால், ஸ்ட்ரைட் அவே நோ பால். ஐயா, ரீசன் ஃபார் த நோ பால். ஐயா, நோ பால் கால் பண்ணியிருக்காங்க. எஸ், செக் அடிச்சிருக்காரு, மாங்காய் அடிச்சிருக்காரு. அதனால நோ பால், ஃப்ரீ ஹிட்டும் வருது. பவுலரும் சேஞ்ச் பண்றாங்க. ஷாட்டு, எப்பா, இன்னொரு 6. ஷாட்டு, இன்னொரு 6. எப்பா, அடிக்கிற ஒவ்வொரு 6 சும்மா ஜஸ்ட் எல்லாம் தாண்டி போய் விடல. ரெண்டு பால் பாக்கி இருக்குது. இன்னொரு 6. எப்பா, பேக் டு பேக் டு பேக். நீ பாட்டை கண்டினியூ பண்ணுமா?
மூணாவது ஓவரோட லாஸ்ட் பால். இன்னொரு பால் குத்தி போட்டாரு, தேங்காய் உடைச்சாரு. இன்னொரு பால் சிக்ஸுங்க. மூணு ஓவர் முடிவுல 47. ஓவரோட கண்டெக்ஸ்டே மாத்திட்டாரு, கேமோட கண்டெக்ஸ்டே மாத்திட்டாருங்க. ஸோ 4வது ஓவர் போடுவதற்கு சதீஷ் உள்ள வந்திருக்காரு. 47. எப்பா 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 2 ஓவரில் 16 இருந்தாங்க. 3வது ஓவர் கொளுத்தி போட்டிருக்காருங்க. அவுட் சைட் ஆஃப்ல ஒரு பெரிய ஷாட். அகைன் ஒரு முயற்சி, சிங்கிள் மட்டுமே. சிரஞ்சீவி பேட்டில் படுற ஒவ்வொரு ஷாட்டும், நான் திரும்ப சொல்கிறேன், ஒவ்வொரு சிக்ஸும் ஜஸ்ட் சிக்ஸ் மாதிரி இல்லை, எங்கேயோ எடுத்து அடிக்கிறாரு. ஆஹா, இன்னொரு சிக்ஸ். இண்டா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அடிக்கிறார். நல்ல கேட்சுப்பா. பிடிக்கலையா? ஆற பெருமையா நல்ல கேட்ச். என்ன ஷாட்டு அண்ட் ஃபைனலா விக்கெட் எடுத்திருக்காங்க. அப்பாடான் இருக்கு. ஆனா என்ன மாதிரி நாக்குங்க சிரன் கிட்ட இருந்து. 44 ரன்னு. 50 வந்து ஒரு 6ல மிஸ் பண்ணாரு. ஆனா செம நாக்கு. இவர் சூப்பரான ஸ்டார்டிங் சிரன் கொடுத்திருந்தாரு. அண்ட் அவரோட விக்கெட்டையுமே இழந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். பேக் டு பேக் விக்கெட்ஸுங்க. இன்னொரு விக்கெட். விஜயா ஸோ எஸ், இப்போதைக்கு நம்ம கூட இருக்கிறது சிரன் ப்ரோ. ஆய், என்ன அடிக்கிற அடியெல்லாம் எங்கெங்கேயோ போய் விழுவுது, என்ன விஷயம்? இல்லை அப்படியே சொல்லுங்க ப்ரோ. பரவாயில்ல. இல்லை இல்லை, ஆக்சுவலாக பிச்சு நல்லா ஒரு பேட்டிங் கண்டிஷன் மாதிரி இப்போ மாறிடுச்சு. ஆனால் நேற்றுக்கெலாம் மழை கொஞ்சம் பேட்ஸர் பவுலர்ஸ் எப்படி பால் ஹேண்டில் பண்ண கஷ்டப்பட்டாங்களோ அதே மாதிரி பேட்டர்ஸ் வந்து பேட் வலிக்கிட்டே போச்சு 2 நாளாக. ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி எந்த கஷ்டமும் இல்லையா? தெரியுது, பால் நல்லா தெளிவாக தெரியுது. சூப்பர் ப்ரோ. இந்த நாக் சரி, ஓகே. எனிவேஸ், எப்பா சிரன் ரொம்ப வெக்கப்படுறாரு. இருந்தாலும்
நல்ல ஷாட், ஃப்ரீ டெலிவரி, ஒரு நோ பால். லாஸ்ட் பால் ஆஃப் தி 4th ஓவர். 4வது ஓவரில் வெறும் 10 ரன் தான் வந்திருக்குன்னு சொல்லும் போது இன்னொரு நோ பால். டிஜே நீங்க நினைச்ச மாதிரி செத்து போல திரும்பி தூங்கிக்கிட்டு இருந்தார், இப்போ முழிச்சுக்கிட்டார். போட்டோடனே தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட்ல எல்லாம் இப்போ வர வர பிஜிஎம் போட ஆரம்பிச்சா. சூப்பர்ப்பா, இம்ப்ரூவ்ட் லாட்டுப்பா. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, நல்ல ஒரு ஸ்லோ பவுன்சர். அண்ட் அதோட ஓவர் முடிவுக்கு வருது. 4 ஓவர் முடிவில் ஸ்கோரிங்க 59க்கு 2. லாஸ்ட் ஓவர் ஒரு பேட்டிங் பவர் பிளே. ஸ்கோர் இங்கே 59க்கு 2. 4 ஓவர் முடிவில் ஒரு பேட்டிங் பவர் பிளே. எவ்வளோ முடிக்க போகிறாங்கோ? எனக்கு என்னமோ 75ன்னு தோணுதுங்கோ. வெயிட் பண்ணி பார்ப்போம். பால் அவுட்டு. அப்பீல் பண்ணாங்க. எஸ், விக்கெட்டு ஆயிருக்காரு. நாலு பால் பாக்கி இருக்கு. சம பால், ஒரு ஸ்லோவா பால், நல்லா அவுட் சைட் ஆஃப்ல. வைடா? எஸ், ஆனால் வைட். அடிச்சாரு, கடாசி இருக்காருங்க. 6 நோ பாலும் கூட.
3 பந்துகள் பாக்கி இருக்குது. 69க்கு 3 அடிச்சாருங்க. இந்த முறை ஸ்ட்ரைட்டா கப்பிள்ஸ் பாரு தாண்டிடுச்சா இல்ல 6 டார்கெட் 70. அப்படியே அந்த ஸ்பீக்கர் கீழே விழுந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஓகே, கடைசி மேட்ச் இன்னைக்கு பொழுதுல வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குது. அலோன் வாரியர்ஸ்க்கு 77 ரன் ஆன் போர்டு டார்கெட் இப்போ இருக்குது. ஸோ கொஞ்சம் பெரிய டார்கெட் தான். இன்றைய பொழுதுல வந்து மாற்றி கொஞ்சம் ஈவினிங் டைமில் கரெக்டாக அந்த டைமில் வந்து ஒரு பிக் ஸ்கோர்ஸ் நிறைய வந்துகிட்டு இருந்து கமெண்ட்ரியில் 2வது இன்னிங்ஸில் நான் இங்கே அருண் வந்திருக்கிறேன். அவ்வளோதான் லாஸ்ட் கமெண்ட்ரி இன்னைக்கு பொழுதுல நம்மளோட தான். இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை. டிஜே கவுண்டர் அப்புறம் போடுறா. செம்ம கேட்ச், ஹை கேட்ச், நல்ல கேட்ச். சீரியஸ்லி அவ்வளோ தூரம் ஹைட்ல போயிட்டு இருக்க போகும்போது, அதுவும் காத்துல டிராவல் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு தரமான ஒரு கேட்சை பிடிச்சி முதல் பாலே விக்கெட்டுப்பா. ஓகே, ஸ்டார்டிங் வித் முதல் பால் ஒரு விக்கெட் விழுந்திருக்குது. நல்ல ஒரு பாசிட்டிவ் ஸ்டார்ட் இங்க. பிடிஎம் பாய்ஸ் சூப்பரான ஒரு ஸ்டார்ட். அவங்களே எதிர்பார்த்திருப்பாங்களான்னு தெரியலையே. இதை அடுத்த புதிய பேட்டரா வந்து சதீஷ் உள்ள இறங்கி இருக்கிறாரு. 77 ரன்னு. முதல் பாலே விக்கெட் விழுந்திருக்குது. இதை சேஸ் பண்ணி முடிப்பாங்களா? வெல்கமிங் டாட் பால். இந்த கேம்ல இன்னும் கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் வந்தா சேஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். கட்டர்ஸ் மாதிரி இருந்ததுப்பா. பட் ஆனா பால் எட்ஜுப்பா. ஐயோ டடடடா. ஓகே, அந்த பேட்டரை கொஞ்சம் கவனிங்க டக்குன்னு. தண்ணி 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 எடுங்க.
ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டு கொஞ்சம் எடுத்துட்டு போங்க. வேகமா எடுத்து போங்க, கொஞ்சம் பாருங்க என்னன்னு. உள்ள வந்துருங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட எடுத்துட்டு உள்ள வந்துருங்க. பரவாயில்ல, பாத்துக்கலாம். இங்கே ஒரு பிளேயருக்கு அடிபட்டோன்னு தெரிஞ்சோம், எதுவும் என்ன யார் எதுன்னு தெரியாமல் பாருங்கள் அந்த குட்டி குழந்தைய அவள் பாட்டுக்கு தண்ணி எடுத்து ஓடி வந்துட்டா. அழகு. நன்றி குழந்தை. பாட்டுக்கு ஓடி வந்துட்டா பாரு, திருன்னு அந்த குட்டியோண்டு அந்த கப்பில் ஜூஸ் எடுத்துக்கிட்டு. ஸோ ரன் அவுட்டுங்க. ஓகே பேட்டர் ஆரி ஓகேன்ற மாதிரி தான் வந்து ஸ்டெடியாக நிற்கிறாரு. ரன் அவுட் வந்துருக்குதுங்க. ஸோ ரன் அவுட்டுக்கு அப்புறம் அடுத்த பால். ஓகே அடிபட்ட ஜோரோட ஆஹா கொஞ்சம் முன்னாடி வந்தால் இன்னொரு விக்கெட்டு டீமுக்கு விழுந்துருக்கும் பிடிஎம் பாய்ஸுக்கு. பட் ஆனால் அது வந்து நடக்கலை. ஸோ சிங்கிள். பேட்டர் ஓகேவா? சீரியஸா? ஓகே ஒரு சின்ன சலசலப்பு, வேற ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன இன்ஜுரி. இழுத்து சுத்தணும்னு முயற்சி பண்ணார். பட் ஆனால் பால் சிக்கல. ரன் அவுட் பாசிபிலிட்டிஸ் கிடையாதுங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து எங்கே போனாலும் கண்டிப்பாக பார்த்து ஓட ஆரம்பிச்சிடுவார். ஏன்னா ஒரு அடி வாங்கினதே வந்து அது அப்படியே மைண்டில் நிற்கும் கண்டிப்பாக. ஸோ ஜஸ்ட் ஒரு சிங்கிள் அகைன். மிட் விக்கெட்டில் தான்ப்பா கொஞ்சம் கண்ணாக இருக்கார், பெருசாக மாட்டலை. அண்ட் மறுபடியும் ஒரு சிங்கிள் ஷார்ட் மிட் விக்கெட் உள்ள ஒரு ஆள் இருக்கிறான். அண்ட் அந்த சிங்கிளோட ஓவர் முடியுது. முதல் ஓவர் முடியல. ஸ்கோர் 4 runs ஆன் த போர்ட். ஓகே இன்றைய பொழுதோட 3வது குவிஸா ஒன்று கேட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கான ஆன்சர் வந்து வரப்போகுதுங்க. என்னன்றதை அதை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்க போகிறோம். ஓகே முதல் ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ரன் ஆன் போர்டு. அடுத்த ஓவரில் வந்தோடனே ஒரு சுத்து ஸ்ட்ரைட்டாக, அந்த சுத்துக்கு வேல்யூ இருக்குதுப்பா, ஸ்ட்ரைட்டாக வெளியே போயிருக்குது. வெல்கம் வார்ம் பவுண்டரி இங்கே மறுபடியும் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம், ரொம்ப நேரம் இல்லை, அந்த முதல் ஓவரில் பெருசாக பவுண்டரி போல. அண்ட் அதை
ஃபுல் டாஸை நல்லாவே கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாரு. நல்ல ஷாட்டு வெளியே கரெக்டாக போயிருக்கிறா. மறுபடியும் அதே திசையில் அந்த மிட் விக்கெட்டை தான்ப்பா கொஞ்சம் குறியா இருக்காது. மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு உங்ககிட்ட. ஜஸ்ட் ஒரு சிங்கிள். ஆனால் பேட்டருக்கு ரொம்ப ஸ்டேபிளான பொசிஷனில் இல்லை போல், வழி தாங்க முடியல போல், மாற்றி மாற்றி கொஞ்சம் குனிஞ்சு நின்றுக்கிட்டு இருக்காரு. பட் எஃபோர்ட் மேட்டர்ஸ். ஓவரோட அடுத்த பால். ஓ லோ ஃபுல் டாஸ். கரெக்டாக கேட்சுப்பா. சரியான ஒரு கேட்ச் அங்க. ரொம்ப நேரமாக யாரில் இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்டு செகண்ட் விக்கெட் விழுந்திருக்குதுங்க. ஓகே, இன்றைய பொழுதோட கடைசி கேள்வியாக ஒன்று கேட்டிருந்தோம். 2023 திருப்பூரில் ஒன்றியத்தில் சிறந்த ஊராட்சி சேவைக்கான விருது பெற்ற ஊராட்சி எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். அது வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கோவளம் ஊராட்சி அப்படின்னு சொல்லிட்டு அதான் கரெக்டான ஒரு பதில். அதை வந்து யார் கரெக்டாக சொல்லியிருந்தாங்க அப்படின்றதையுமே வந்து அதுக்கு முன்னாடி இந்த பாலம் ஒன்று பார்த்துருவோம். கொஞ்சம் மிஸ்ஸுப்பா போல்டுக்கு. ஜஸ்ட் மிஸ்ஸு இல்லை வந்து ஒரு கட்டு போல்டு ஆயிருந்திருக்க மேடாத. அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரமேஷ். அவர் வந்து செம்பாக்கத்துலேருந்து இந்த பதிலை வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு வீடியோவுமே அனுப்பியிருக்காரு. ஸோ அந்த வீடியோ இது உங்கள் பார்வைக்கு. ஓகே, ஓவர் முடிவில் அந்த வீடியோ வந்துடும். லெஃப்ட் ஹேண்டருக்கு கொஞ்சம் இப்போ தான்ப்பா லைன் லென்த்தை மாத்திர ட்ரை பண்ணுறாரு. பட் ஆனால் முடியலை. அண்ட் நோ பால் சிக்னல் காமிச்சிருக்கிறாங்க. ஸோ நோ பால் காமிச்ச நிலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு அடுத்து ஒரு ஃப்ரீ ஹிட் வேற. இந்த ஃப்ரீ ஹிட்டை யூஸ் பண்ணுவாரா இந்த பேட்டர்? லெஃப்ட் ஹேண்டர் அங்கே நான் ஸ்ட்ரைக்கில். ஸோ ரைட் ஹேண்டர் ஆன் ஸ்ட்ரைக். ஸோ இக்கட்டான நிலைமை. ஏன்னா சேஸு வந்து இப்போ தான் கொஞ்சம் கியர் மாற்றிருக்கிறாங்க. ஒரு நேரம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கியரில் போயிட்டு இப்போ லைட்டாக கொஞ்சம் புஷ் பண்ணி செகண்ட் கியர் தேர்ட் கியர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறாங்க. ஓல்டு. பட் ஆனால் அது ஃப்ரீ ஹிட்டு. எல்லாரும் மறந்துடுறீங்களப்பா. அதே மாதிரி தான் ஃப்ரீ ஹிட் அது. ஸோ அது போல்டு கணக்கு கிடையாது. ஜஸ்ட் ரன் அவுட் மட்டும்தான். ஓகே, கப்புள்ஸ் பாறையில் லைட்டாக கொஞ்சம் கலகலன்னு வைப் ஆகுது. இப்போ தான் நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஃபேமிலியாக. ஓகே, போன பால் வந்து நல்ல பாலாக இருந்திருக்க கூடாதா, இந்த பால் கொஞ்சம் ஓல்டாக இருந்திருக்க கூடாதா அப்படின்ற மாதிரி தான் பவுலரோட மைண்ட் செட் போலயே. அதே மாதிரி தான் இருந்துக்குது. அண்ட் அந்த ஒரு சிங்கிள் வழிடுறாங்க. சிங்கிளோட இந்த ஓவர் முடியுது. ஓவர் முடிவில் 2 ஓவர் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா 15 ரன்ஸ் ஆன் போர்ட் ஃபார் த 3 விக்கெட்ஸ் லாஸ். 15 ரன் எடுத்திருக்கிறாங்க. நன்றி டிஎம்கே. ஓகே, இப்போ அந்த வீடியோவை போடுங்க ஆபரேட்டே. நான் இந்த டோர்னமெண்ட் இந்த இயரும் பார்த்துருக்கேன். போன வருஷத்தில் லைவ் பார்த்துட்டு தான் இருக்கேன். இந்த வருஷம் எல்லா ஆல்மோஸ்ட் ஒரு 20 கியூஸ் கிட்ட நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். இந்த முறை தான் வின் பண்ணியிருக்கேன். ரொம்ப நன்றி சுந்தரண்ணா மற்றும் சோபனா மேடம். எனக்கு இந்த இதுலேயே ரொம்ப பிடிச்சது வந்துட்டு இந்த லைவ் ஸ்ட்ரீமிங் தான். ஏன்னா நான் 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 15 டோர்னமெண்ட்டில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ நாளைக்கு எங்களுக்கு 4th ரவுண்ட் 3rd ரவுண்ட் மேட்ச் இருக்குது. நாங்கள் இந்த டோர்னமெண்ட் கலந்ததுக்கு முக்கிய காரணமே இந்த லைவ் ஸ்ட்ரீமிங்கு. ஸோ அதில் வந்து எதுவும் குளறுபடிங்களாம் எதுவும் இல்லாமல் நேர்மையாக நடக்கும் அப்படின்ற காரணத்துக்காக தான். அதில் ஏமாற்றவங்க பிக்சர்ஸ்லாம் கரெக்டாக ஜென்யூனாக இருக்கிறதுனால நாங்கள் இந்த டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிறோம். தேங்க்யூ. அடுத்த ஓவரை ஸ்ட்ரெயிட்டாக அங்கனக்குள்ளே போய் ஒரு சிங்கிள்.
ஆக்சுவலாக இங்கே இதுக்குள்ள வந்து இப்போதைக்கு ஒரு ஃப்ரீ ஃப்ளோவாக டீசெண்டாக போய்கிட்டு இருக்குது. ஸ்கோர் போர்டும் மூவிங்கில் இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு சின்ன ப்ரெஷருமே உண்டாக்கிட்டு இருக்கிறாங்க பிடிஎம் பாய்ஸு. பட் இருந்தாலுமே வந்து அலோன் வாரியர்ஸ் கிடைக்க தேவையான ரன்கள் நிறையா. போல்டு அண்டு என்னதான் போல்டாக இருந்தாலும் அந்த எஃபோர்ட் மேட்டர்ஸ்னு ஒன்று இருக்குது. சீரியஸ்லி ஹேண்ட்ஸ் ஆஃப் ப்ரோ. அடி பட்டாலும் பரவாயில்ல, வெளியே போகாமல் நான் கிரீஸ் 6 ரன் சொல்லிட்டு ஆடி இருக்கிறீங்க, அதுவே பெரிய விஷயம். ஹேண்ட்ஸ் ஆஃப் டு யுவர் எஃபோர்ட். ஓகே, க்ளீன் போல்டுக்கு அப்புறம் அடுத்த ஒரு பால் டீசெண்டான ஒரு மூவ். ஜஸ்ட் பாடியை மட்டும் மூவ் பண்ணிட்டு அதை ஒரு வைடாக ஆக்கிட்டாரு. ஆக்சுவலி பேட்டரோட ஐடியாவை கண்டு நான் வியக்கேன். நல்ல ஐடியா. ஜஸ்ட் ஒரு மூவ்மெண்ட் மட்டும்தான், லைட்டாக முன்னாடி வந்தார். ஓ, ஆடி லைனுக்கு போடுறாருப்பா. பட் ஆனால் பால் டவுன் த லெக்கில் போய்கிட்டே இருக்குது. வைடு. மறுபடியும் அந்த பாலை போடணும். எக்ஸ்ட்ராஸ் மட்டும் கொடுக்காம டீசெண்டாக போட்டாங்கன்னா பிடிஎம் பாய்ஸ் எக்ஸ்ட்ராவாக நிறையா ப்ரெஷர் போடலாம். யப், இதைத்தான் வந்து முன்னாடியிலேருந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த பாடி லைனில் மட்டும் போட்டு கொஞ்சம் க்ளீனாக பால் போயிடுச்சுன்னா ஸோ அவங்களுக்கு தேவையானது நடந்துடும். பட் ஆனால் அலோன் வாரியர்ஸ்க்கு மிகப்பெரிய ஒரு ரன் கணக்கு இன்னும் தேவை. ஓ, பால் இன்னும் ஸ்பீடாக இறக்குறாருப்பா, லென்த்தை மாற்றுறாருப்பா, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. முதல்ல வந்து ஒரு ஷார்ட்டிஷாக போட்டார்னா இந்த பால் இன்னும் ஃபுல் லென்த்தில் சொருகுறாரு உள்ள, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. பவுலர் ஐடியா பால் எல்லாமே யோசிச்சு போட்டுக்கிட்டு இருக்காரு. எட்ஜு. பட் ஆனால் கண்ட்ரிலேருந்து எக்ஸ்ட்ரா கவர்லேருந்து ஒருத்தர் ஓடி வரா அப்படி. ஸோ ஜஸ்ட் ஒரு சிங்கிள் அண்ட் மாற்றி டாட் பால் போட கடைசி ஒரு பால் சிங்கிள். அந்த சிங்கிளோட இந்த ஓவர் முடியுது. 3 ஓவர் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா 19 ரன் ஆன் போர்டு ஃபார் த 4 விக்கெட்ஸ் லாஸ். 19 ரன்ஸ் ஆன் த போர்ட். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிடிஎம் பாய்ஸ் கைகள் தான் ஓங்கி நிற்கிது. ஏன்னா ஒரு பிக் டோட்டலை போட்டிருந்தாலும் அடுத்த அப்கமிங்கில் வர நல்லாவே வந்து பவுலிங் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனாலே வந்து மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸாக அவங்க பக்கம் மேட்ச் இருக்குது. பட் ஆனால் இது இல்லை ப்ரோ, இது சும்மா போய் நாங்கள் சேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அலோன் வாரியர்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய பேட்டிங் ஃபீஸ் கொடுப்பாங்களா? ஸ்லோவர் பாலுங்கோ, பேச கொஞ்சம் மாற்றி போட்டிருக்காருங்கோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸ்டம்பை எப்படி மிஸ் பண்ணுச்சுன்றதா வந்து இப்போ பவுலரோட கேள்வியாகவே இருக்கு. ஓ, மறுபடியும் அதே பால் மறுபடியும் எப்படி மிஸ் ஆச்சு சீரியஸ்லி தெரியலையே. எப்படின்னா 2 பாலுமே ஒரே மாதிரி போட்டு ஒரே மாதிரி மிஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கு பவுலருக்கு. டெஸ்பரேட்டாக நிறைய பவுண்டரிஸ் தேவை, 6 மட்டுமே தேவை. ஓகே, எட்ஜு அப்படின்னு சொல்லிட்டு அப்பீல் பண்ணுறாரு. பட் ஆனால் ஏப்ரல் ஃபூல் அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா தான் பண்ணேனே அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டார். நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி வந்து கீப்பர் அப்பீல் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அது ஜஸ்ட் ஒரு அகைன் இன்னொரு ஒரு டாட் தான். டவுன் த ட்ராக்காவது வந்து இறங்கி அடிச்சு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சான். பட் ஆனால் அதுவும் இல்லை. ஸோ ஜஸ்ட் மாற்றி எனக்குள்ள டாட் பால் வந்துகிட்டு இருக்குது. வேறு வழி இல்லை, அடிச்சே ஆகணுன்ற கட்டாயத்தில் 2 பேட்டரும் இருக்கிறாங்க கிரீஸில். தரையா போயிருக்குது. ரன் அவுட் பாசிபிலிட்டி இருக்கா இருந்துச்சு. ஆனால் அங்கே யாருமே இல்லை பவுலர் ரன்ல. யாராவது ஒருத்தர் இருந்திருந்தாங்கன்னா ஸோ மேபி ஒரு சின்ன பாசிபிள் ஒரு பிடிச்சி அடிச்சுருந்துருக்கலாம். சிங்கிள் ரொம்ப நேரம் டாட் பாலுக்கு அப்புறம். ஸோ மேட்சை கொஞ்சம் கையை மீறி போன மாதிரி இருக்குது அலோன் வாரியர்ஸ்க்கு.
மாத்தி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணாரு. அக்ராஸ் பேட் போட்டாரு. ஆனா எட்ஜ் வாங்கி கீப்பருக்கு காட் பிகைன்ல கேரி ஆயிருக்கான். வெல்கம் விக்கெட் மறுபடியும். அலோன் வாரியர்ஸ் டீப் ட்ரபிள். இப்படி மாத்தி மாத்தி விக்கெட் விழுகுது. அலோன் வாரியர்ஸ்க்கு யாராவது ஒருத்தராவது மாத்தி மாத்தி அடிச்சா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. 4 ஓவர் முடிவில் ஸ்கோர் 20 runs on the board for the 5 wickets loss. We are in the last over of this day. இன்னைக்கு பொழுதோட கடைசி ஓவருக்கு வந்துட்டோம். ஸோ கடைசி ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரமாட்டிக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு ஒன் சைட் கேமாக போகாமல் இல்லை எங்களால் முடியும் கடைசியாக நாங்கள் தோத்தாலும் சண்டை செஞ்சு தான் தோப்போம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து அலோன் வாரியர்ஸ் ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு ஓவராக மாற்றிட்டு போவாங்களா? இல்லை அதுக்கெலாம் சான்ஸ் இல்லை ப்ரோ, நாங்கள் ஆல்ரெடி ஃபுல் ஃபார்மில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிஎம் பாய்ஸ் வந்து சம்பவம் பண்ணுவாங்களா அப்படின்றத இந்த ஓவரில் தெரிஞ்சிடும். ஸோ ஒரு ஓவருக்கு எக்கச்சக்கமான ரன்கள் தேவை. பட் அது வந்து வேணாம். எவ்வளோ தூரம் அடிக்க முடியும்? 36 பந்துகளில் 6 6 அடித்தாலும் பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம். பட் அது எப்படி அடிப்பாங்களா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். லாஸ்ட் ஓவரோட முதல் பால். முதல் பால் ஒரு ஓங்கி மிட் விக்கெட்டில் அடிச்சிருக்கிறாரு. பட் ஆனால் அது வந்து ஜஸ்ட் 1 ரன் தான். ஓகே, 5 பால் வெளியே. 5 பாலில் எவ்வளோ ரன் அடிக்க முடியும் அப்படின்றதையும் பார்க்கணும். ரொம்ப ஒன் சைடாக போயிடுச்சு இன்னைக்கு நிறைய கேம்ஸு. ஃபுல் டாஸே. பட் ஆனால் வந்து பவர் இல்லை. ஸோ ஜஸ்ட் சர்க்கிள் கிட்ட வெளியே தான் போயிருக்குது. ரன் அவுட்டா? இந்த நிலைமையில ஒரு விக்கெட்டு தேவையா அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் அகைன் ஒரு விக்கெட்டு ரன் அவுட் மூலமா விழுந்திருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் கையை மீறி போன கேம் தான். ஸோ இதுக்கப்புறம் வந்து அலோன் வாரியர்ஸ்க்கு ஒரு டீசெண்டான ஒரு 3 ஸ்ட்ரைக்ஸு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு திருப்தியோடையாவது வந்து வெளியே போகணும்னு நினைப்பாங்க. பட் அதுக்கு இங்கே பிடிஎம் பாய்ஸ் விடணுமே. ஏன்னா மாற்றி மாற்றி ஒருத்தர் ஸ்லோவர் பால் போடுறாரு, ஒருத்தர் ஃபாஸ்ட்டாகவே போட்டு ஓவரையும் முடிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்க போகும்போது அடிக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் பால்கள் தான் இருக்கு. வெளியே 4 பால் இருக்கு. 4 பால் எவ்வளோ அடிக்க முடியும்? ஷார்ட் அண்ட் 6 எஸ் வெல்கம் பவுண்டரி. பட் ரொம்ப 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 லேட்டாக வந்திருக்குது. இது வந்து ஒரு 3 ஓவருக்கு முன்னாடி வந்தால் ஒரு சூப்பரான ஒரு சேஸாக அமைஞ்சிருக்கும். லைக் எல்லோ ஸ்டார்ஸ் அண்ட் ப்ளூ ஸ்டார்ஸ் டீம், அந்த டீமோட சேஸ் எப்படி இருந்ததோ அது மாதிரி அமைஞ்சிருக்கும். பட் ஆனால் அமையலை. ஸோ அது ஒரு சின்ன ஒரு வருத்தம். இந்த பால் ஓங்கி அடிக்க முயற்சி பண்ணார். பட் ஆனால் ஜஸ்ட் அண்டர் எஜ் ஆகி ஒரு சிங்கிள் கூட எடுக்க முடியாத அளவுக்கு கீப்பருக்கு அவ்வளோ கிட்டக்க போயிருக்கு. ஒரு டாட் பால். இன்னும் 2 பால் பேலன்ஸ் இருக்கு. 2 பால்ல முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ரன் அடிக்க போகிறாங்க அப்படின்றது தெரியலையே. 2 பால் எவ்வளோ அடித்தாலும் அதை பற்றி கவலையும் பட மாட்டாங்க பிடிஎம். ஷார்ட் பால், ஸ்லோ பால். அது எஸ் பேட்டர் சிரிக்கிறாரு. கடைசி நேரத்துலையும் எப்படி ட்ரிக்கியாக போட்டு முடிப்பீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் டே. ஓகே, ஒரு ஸ்லோவர் பால் டீசன்ட் பேஸ்ல போட்டாரு. அண்ட் பிடிஎம் பாய்ஸ் வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணி அடுத்த ரவுண்டுக்கு போறாங்க. வெற்றி பெற்ற பிடிஎம் பாய்ஸ் அணியினருக்கு பெருந்தண்டலம் அணியினருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அப்படியே பிரசன்டேஷன் ஏரியாவுக்கு வந்துருங்க. 48 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் டிஃபெண்ட். வாழ்த்துக்கள். ஆமாண்ணே. மேட்சை பத்தி சொல்லணும்னா ஒரு டீசெண்டான ஒரு டோட்டலை போட்டிருந்துருக்காங்க. ஸோ அது மூலமாகவே ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி கிடச்சிருந்துருக்கும். ஸோ அதனாலே வந்து பவுலிங்கும் இன்னும் இம்பாக்ட் பயங்கரமாக இருந்திருக்கு. அண்ட் அலோன் வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஆரம்பத்திலே வந்து ஒரு சின்ன இன்ஜுரி அந்த பேட்டருக்கு, அதிலே கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்ப் ஆயிருப்பாங்க. அதை தொடர்ந்து விக்கெட்ஸும் மாற்றி மாற்றி விழுக பவுண்டரிஸ்